புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை தமிழக காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பதும் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் மிகவும் கண்டனத்திற்குரியது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கண்டனம். பத்திரிகையாளர்களுக்கு தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை கைவிட வேண்டும். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் பத்திரிகை துறை என்றைக்கும் சுதந்திரமாக செயல்படுவதை ஆளும் தாவேக அரசு உறுதி செய்ய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. அடிப்படை வசதி, உணவு குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்து கலந்துரையாடல். சமூக நீதி மாணவர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் விஜயிடம் அடுக்கடுக்காக புகார்களை தெரிவித்த மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்வதே கிடையாது எனவும் விடுதி காப்பாளர் இழிவாக பேசுவதாகவும் புகார். உத்தரகாண்டில் நீட் தேர்வு விவகாரத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவரின் பெற்றோரை சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை தேர்வுத்தாள்கள் கசிந்து 7.5 கோடி இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசனை. இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல் கட்ட பணிகள் நிறைவு. 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் விரைவில் தொடங்குகிறது கணக்கெடுப்பு. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு முறையில் தனது விவரங்களை பதிவு செய்தார் முதலமைச்சர் விஜய். தமிழக மக்கள் அனைவரும் தங்களது விவரங்களை பதிவு செய்யுமாறு அழைப்பு. நடப்பு ஆண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு அரசு தள்ளி வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது. காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரும் ஏமாற்றம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. காவல்துறையில் நிலவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகளை தள்ளி வைப்பதும் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்போடு விளையாடும் செயலாகும். நடப்பு ஆண்டுக்கான காவலர் ஆட்சேர்ப்புகளை நடவடிக்கைகளை தொடங்கிட தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இந்தியாவில் தனியார் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள விக்ரம் 1 என்ற ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து காலை 11:30 மணிக்கு ஏவப்படுகிறது. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட வழக்கு. நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை நீதிமன்றம். குதிரை பேர வழக்கில் கைதான 3 பேரின் காவல் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் சிறையில் அடைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 நாள் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3வரையும் மீண்டும் சிறையில் அடைக்க நீதிபதி கார்த்திகேயன் ஆணை. குதிரை பேரம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. செய்தித்தாள்கள், ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடி. நூறு கோடி மதிப்பு நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்த 2 பேரின் புகைப்படங்களை வெளியிடாதது ஏன்? தாவேகா அரசுக்கு திமுக கேள்வி.
உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்த வரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள் சொன்னால், அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய இடி இப்ப எங்க போயிருக்கு? இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க, இதுவரைக்கும் ஏன் கைது பண்ணல? இரவுகளில் சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடியவங்களெல்லாம் வந்து கைது கூடிய அரசாங்கம் இந்த குற்றவாளி ஏன் கைது பண்ணல? பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி தொடர்பாக விவகாரம். திமுகவின் விமர்சனத்திற்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். பழனிக்கே மொட்டை போட்டது யார் என்று காலப்போக்கில் தெரியும் என பேட்டி. ஊடகவியலாளர் விஜயனிடம் விசாரணை என்ற பெயரில் போலீசார் அத்துமீறல். கருத்து சுதந்திரத்தை அச்சுறுத்தும் போக்கில் போலீசார் செயல்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது என சிபிஎன் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரொக்க பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல். முதலமைச்சர் விஜயுடன் மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தகவல். முதலமைச்சர் விஜய் வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லி பயணம். வைகோவின் புதிய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க திட்டம். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதிக அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். சிகிச்சை 1 மணி நேரம் நீடிக்கும் என்பதால் பொழுதுபோக்கிற்காக இயந்திரத்தில் முதலமைச்சரின் கில்லி திரைப்படம் ஒளிபரப்பு. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூலை 23ஆம் தேதி கடைசி நாள். மாணவர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் உடனடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மருத்துவ தேர்வுக்குழு அறிவுறுத்தல். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனநல ஆலோசனைகளை பெற 104 என்ற எண்ணை அழைக்கலாம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நட்புடன் உங்களோடு திட்டத்தை பயன்படுத்த தமிழ்நாடு அரசு அழைப்பு. ராமநாதபுரம் நோக்கன்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள சாதி அடையாள பலகைகளை அகற்ற உத்தரவு. ராமநாதபுரம் ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. அஜித்குமார் கொலை சம்பவத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்ற அறிக்கை தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை. குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிஎஸ்பி சண்முக சுந்தரம், ஆய்வாளர் எஸ்ஐ மற்றும் தலைமை காவலர் நீதிமன்றத்தில் ஆஜர். தமிழ்நாட்டில் உடுமலை நகராட்சியில் மட்டும் 30 டெண்டர்கள் ரத்தான விவகாரத்தில் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவு. நகராட்சி ஆணையாளர் விநாயகம், நகராட்சி பொறியாளர் மீது நடவடிக்கை என தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட மருந்தகத்தின் உரிமையாளர் தப்பியோட்டம். வீடு மற்றும் மருந்தகத்திற்கு சீல் வைத்த மாவட்ட சுகாதார அலுவலர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுப்பு. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் மசோதா வரும் மழைக்கால கூட்டத்தொடரின் போது அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல். தேசப்பற்றை வலுப்படுத்துவதோடு தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நோக்கில் மசோதாவை அறிமுகப்படுத்த திட்டம்.
நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டீசல் நிலக்கரிக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் கலன் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ரயில் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. சென்னை பூங்கா உட்பட நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 75 ரயில் நிலையங்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. ஆந்திராவில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி முதல் நேற்று வரை 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தொற்று பாதிக்கப்பட்ட 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல். வரும் 21ஆம் தேதி தியாகிகள் தின பேரணிக்கு முன்பாகவே யாராவது கட்சியை விட்டு வெளியேற விரும்பினால் தயவு செய்து வெளியேறிவிடுங்கள். முகநூல் லைவில் மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசம். நாடாளுமன்றம் நோக்கி வரும் 20ஆம் தேதி நடத்தவுள்ள அமைதி பேரணி வரை நான் உயிரோடு இருப்பேன். தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் வாங்சுங் உருக்கமான பேச்சு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மின்தூக்கியில் சிக்கிக் கொண்டார். லிப்ட் கதவை உடைத்து சசி தரூரை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். ஒடிசா பூரி ரத யாத்திரையின் 2ஆம் நாளிலும் பலத்த மழையையும் பொருட்படுத்தாமல் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். துணை முதல்வர் பிரவதி பரிதா பங்கேற்று தேரை இழுத்து வழிபட்டார். இயக்குனர் கௌதம் மேனனுக்கு உச்சநீதிமன்றத்திலும் பின்னடைவு. தயாரிப்பாளருக்கு 4.25 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் திருப்பித் தர வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்த ஆப்பிள் நிறுவனம் சிப் தயாரிப்பு நிறுவனமான என்விடியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது. தனது புதிய ES 350h ஹைபிரிட் காரை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது லெக்சஸ் நிறுவனம். 2 வேரியன்ட்களில் அறிமுகமாகியுள்ள இந்த கார் 66 லட்சம் ரூபாய் முதல் 71 லட்சம் ரூபாய் வரை விற்பனை. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற ரோஹித் சர்மா முடிவு என தகவல். ஓய்வு பெறுமாறு BCCI நிர்பந்தித்து வருவதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் பேச்சு. ரோஹித் சர்மாவின் ஓய்வு குறித்த வதந்திகளுக்கு BCCI முற்றுப்புள்ளி. ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாடுவார் என்று BCCI செயலாளர் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் மேற்கு வங்கத்தின் அனைத்து திரைகளில் நேரலையாக ஒளிபரப்பப்படும். மேற்கு வங்க அரசு அறிவிப்பு. தொடையில் ஏற்பட்ட வலியால் பயிற்சியில் பங்கேற்காத ஸ்பெயின் வீரர் லமின் யமால். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்பதில் எந்த சிக்கலும் இருக்காது என தகவல்.